வணக்க மக்களே, கண் பார்வை உங்களுக்கு மங்கலான மாதிரி இருக்கா அப்படின்னா இந்த 7 உணவுகளை நீங்கள் தினமும் சாப்பிடுங்க. பிரைட்டாக கண் பார்வை தெரிய ஆரம்பிக்கும். மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி இது போன்ற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்யணும். அதை நீங்கள் ஆரம்பத்தில் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நாளடைவில் அது கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அது எஃபெக்டை கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்களுக்கு முன்னாடியே ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் தரணும். கண்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அந்த உணவுகளை அழுத்தி நீங்கள் எடுத்துக்கணும். நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது தான் கண்கள். ஸோ இந்த கண்கள் எந்த விதமான எஃபெக்டில் பாதிப்படையுதுன்னு கேட்டிங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட காரணிகளால் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம ஆளாகிறோம். இன்றைய நவீன யுகத்தில் இந்த டிஜிட்டல் கேஜெட்டுகளில் ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதாலையும் மக்களுக்கு கண் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு. இது கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்துது. இதை சரி செய்ய என்னென்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்பட நீங்கள் பாதாமை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வை கொடுக்கும். பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நீங்கள் எடுத்துக்கும் போது 2.5 கிராம் புரதத்தை அது உங்களுக்கு வழங்குது. இது உங்களுடைய கண்கள் இருக்கக்கூடிய அந்த திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் செய்யறதுக்கு பாதுகாக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரத்தில் நீங்கள் கண் பார்வை தொய்வடைய மாட்டீங்க. ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய கண் பார்வையை நீங்கள் கூர்மையாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பாதாம் எடுத்துக்கோங்க. கண் பார்வை மேம்பட நீங்கள் கேரட்டை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால நீங்கள் இதை அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்டில் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால உங்களுடைய விழித்திரையும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் குறைக்குது. கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிட்றத காட்டிலும் பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மேலும் நீங்கள் இதை சேலட்டாகவும் சேர்த்துக்கலாம். கேரட்டை ஜூஸ் ஆகவும் நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் தினமும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் கேரட் ஜூஸை குடிங்க. இது உங்களுடைய கண் பார்வை இன்னும் கூர்மையாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை மேம்பட நீங்கள் பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிகச்சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்குது. கேழ்கீரை, முட்டைகோஸ், ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பட்டாணி இது போன்றவற்றை கூட நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து சாப்பிடலாம். உங்களுடைய கண் பார்வை ஆரோக்கியமாக இருக்கும். கண் பார்வை மேம்பட நீங்கள் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி சத்து சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய கண்களில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உணவில் நீங்கள் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுக்கு உங்களால் முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செய்யுது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் சிட்ரஸ் பழங்களை கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்பட நீங்கள் முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களினுள்ள உங்களுக்கு விட்டமின் இ சத்து கிடைக்கும், ஜிங்க் கிடைக்கும், நியாசின் போன்ற சத்துக்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் அபாயத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது உங்களுக்கு தடுக்கப்படுது. எனவே நீங்கள் இந்த முழு தானியங்களான குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற உணவுகளை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண் பார்வை மேம்பட நீங்கள் மீன் உணவுகளை எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் நீங்கள் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க உணவு நிபுணர்கள். மருத்துவர்களும் அதையே குறிப்பிட்றாங்க. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் உங்களை பாதுகாக்க உதவும். இந்த மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்க உதவுது. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் THA இது எல்லாமே உங்களுக்கு உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை
வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நீங்கள் மீனை உங்களுடைய உணவுகளில் வந்து சேர்த்துக்கலாம். கண் பார்வை மேம்பட நீங்கள் முட்டையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த உணவாகும். ஸோ இந்த முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்குது. ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுடைய கண் பார்வை திறன் அதிகரிக்கப்படும். கண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனையும் நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, கூடுதலாக நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு கவனம் செலுத்தணும். அதாவது இப்போ நீங்கள் லேப்டாப், செல்ஃபோன்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வையை ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் வேறு எங்கேயாவது கவனத்தை திசை திருப்பி கண்களுக்கு ஓய்வு தரணும். வெளியே எங்கேயாவது நீங்கள் வெயில் காலங்களில் போகிறீங்க அப்படின்னா கூலிங் கிளாஸ் அணியணும். அடிக்கடி உங்களுடைய குளிர்ந்த நீரில் உங்களுடைய முகங்களை நீங்கள் கழுவணும். கண்களையும் தூய்மையாக வச்சுக்கணும். இரவில் நீங்கள் 10 மணிக்கு மேலே அதாவது ஒரு 8 மணி நேரம் தூக்கத்துக்காக நீங்கள் மிகவும் சீக்கிரமான நேரத்தில் நீங்கள் தூங்க போயிடணும். ஸோ இது மாதிரிலாம் உங்களுக்கு நீங்கள் சரியான அளவில் தண்ணீர் குடிக்கணும். அப்புறம் இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணும்போது கண் பார்வை திறனை நீங்கள் மென்மேலும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த உணவுகளையும் சேர்த்து சாப்பிடுங்க. கண் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கோங்க. நலமோடு இருங்க. நன்றி மக்களே.